கருப்பு சிவப்பு நிறத்தை கட்சியின் கொடியா வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முக்கியமான கட்சி திமுக. அதன் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்ட விழாவில் கருப்பு நிற ஷால்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு நிற காலேஜ் பேக்ஸ், கருப்பு நிற பைகளுக்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு. கருப்பை நிறுத்தியது திமுக ஏன்? அதே மாதிரி தமிழ்நாடு அரசியல் களம் அதிரப்போகும் ஒரு அறிவிப்பு வெளியாகவிருக்கு. அந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தோட நிலைமை இன்னும் அதிகமாக மாறப்போகிறது. தமிழ்நாட்டு மக்களின் மனங்கள் மாறவிருக்கிறது. தமிழ்நாட்டை குறித்து, தமிழ்நாடு அரசியல் குறித்தான தேசிய அளவிலான பல விவாதங்கள் எழுப்பப்பட இருக்கிறது. இது எல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிந்து சமவெளி நாகரீகம் குறித்தான நிகழ்வு ஒன்றுல கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு சென்றிருக்கிறார். காலையில நடந்த அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள வந்த மாணவிகளிடம் இருந்த கருப்பு பைகள் வெளியே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பு நிற ஷால்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி மாணவிகள் கருப்பு சம்பந்தப்பட்ட எந்த உடையிலையோ இல்ல எந்த விதமான உபகரணங்களையோ உள்ள எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருப்பை மறுக்கும் செயலை வழக்கமாக செய்தவர்கள் யார்? கருப்பை கொண்டாடியவர்கள் யார்? இது எல்லாமே இந்த கட்சிக்காரங்க தானே. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஒவ்வொரு முறை ஒன்றியத்தின் பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அவர்கள் கருப்பு கொடி காட்டினார்கள், கருப்பு பலூன் காட்டினார்கள், கோ பேக் மோடி என்று தேசிய அளவில் உலக அளவில் ட்ரெண்ட் செய்தார்கள், டேக் செய்தார்கள். அந்த கருப்பை இன்னைக்கு திமுக நிறுத்தி இருக்கிறது. ஆரியத்திற்கு எதிரான நெருப்பு கருப்பு, அந்த கருப்பு எங்களது கலர் அல்ல, அடையாளம், அதுதான் எங்களின் உயிர் நாடி. தமிழ்நாடு வேற, மற்ற பகுதிகள் இந்தியாவில் வேற அப்படின்னு நீங்க சொன்னதுக்கான காரணம் என்ன? காவி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது, இது பெரியார் மண், கருப்பு மண் அப்படின்னு பல முறை டேக் செய்தும் ட்ரெண்ட் செய்தும் திமுகவினரும் திமுகவை சார்ந்தவர்களும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படிப்பட்ட கருப்பு நிறத்தை பார்த்து திமுக இன்று அச்சப்படுவது ஏன்? கருப்பு சட்டை அணிந்து உருவான ஒரு கட்சி இந்திய நாட்டின் சுதந்திர திருநாளை கருப்பு தினமாக கொண்டாடுவோம் என்று சொல்லியதனால் பிறந்த கட்சி. கருப்பை தங்கள் கட்சியின் கொடியில் வைத்து தமிழகம் எங்கும் கழகம் கழகம் என்று முழக்கம் செய்த ஒரு கட்சி. அந்த கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் இருந்திருக்கு. கருப்பு மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு முதல்வரே அப்படின்னு எல்லாம் கேட்க துவங்கி இருக்கிறார்கள் மக்கள். கருப்பு சிவப்பு படை வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன் இருக்கிற ஒரு கட்சியில கருப்பை பார்த்து பயம் வெளியே வைக்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மாணவிகள் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. செய்திகள் அது வெளியாயிருக்கு. இந்த தகவலை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம், தமிழ்நாடு அரசியல் களம் மாறப்போகும் ஒரு அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் உள்ள ஏனைய கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரையுமே இந்த ஜனவரி மாத இறுதிக்குள்ள அறிவிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கட்சி பணிகள் வெகு வேகமாக சூறாவளியாக சுழன்று நடந்து கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இந்த பணியை ரொம்ப மும்முரமா முடுக்கிவிட்டு இருக்கிறதா தெரியும். தமிழ்நாடு கவர்னன்ஸ்ல மாவட்டங்களை பிரித்து இருக்கிற அளவுல கட்சிகள் மாவட்டங்களை பிரிப்பது கிடையாது. மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு அப்படின்னு 4 மாவட்டங்களா பிரிச்சு 4க்கும் 4 மாவட்ட செயலாளர்கள் போடுவாங்க சில கட்சிகள்ல. சில கட்சிகள் இன்னும் கூடுதலா போய் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் ஒரு மாவட்டமா கன்சிடர் பண்ணி அதுக்குன்னு தனித்தனி மாவட்ட செயலாளர்கள் போடுவாங்க. தமிழக வெற்றி கழகம் எவ்வகையான ஒரு முன்னெடுப்பை முன்மாதிரியை இதுல எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா தமிழ்நாடு முழுக்க இருக்கும் அத்தனை மாவட்டங்களுக்கான மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். மிக முக்கியமான அறிவிப்பாக இது கருதப்படுகிறது. பல்வேறு விதமான பிரச்சாரங்களையும் போராட்டங்களையும் மக்கள் சந்திப்புகளையும் மக்களிடம் கொள்கை விளக்க பிரச்சார பொதுக்கூட்டங்களையும் மக்களுக்கான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களாக இவர்கள் தான் இனி இருக்க போகிறார்கள், திகழப் போகிறார்கள் என்பதற்கான அடையாளத்தையும் ஏற்படுத்த முடியும். தமிழ்நாடு அரசியல்களும் மாறும் காலம் வந்துவிட்டது. இந்த மாற்றம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பேசப்பட போகும் நாளும் வெகு அருகில் வந்துவிட்டது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இருக்கும் கட்சிகள்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த கட்சிகள் துவங்கும் போதிலிருந்து இன்று வரை கட்சியில் தொடர்ந்து பணியாற்றுபவர்களாகவோ இல்ல அவர்களின் வாரிசுகளாகவோ இருக்கிறார்கள்.
ஆனால் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல நம்ம எப்படி இருந்து எந்த ஆங்கிள் இருந்து எடுத்து பார்த்தாலும் வரக்கூடிய பொறுப்பாளர்கள் பலரும் புதியவர்களாகத்தான் இருக்க போகிறார்கள். பெரும்பான்மை இளைஞர்களாக இருக்க போகிறார்கள். அதில் முக்கிய பங்கு பெண்கள். இப்படி பெண்களை முன்னிலைப்படுத்த போகின்ற ஒரு கட்சியாக, தமிழ்நாட்டில் மாதர்தமை போற்றக்கூடிய ஒரு சக்தியாக தமிழக வெற்றி கழகம் பல அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஓராண்டு முடிவதற்குள்ளாகவே இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னாடி பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆள் சேர்ப்பு முகாம்கள், வாக்காளர் பட்டியல்ல அவங்க பேர் இருக்கிறத உறுதிப்படுத்துறதுல தொடங்கி, பூத் ஏஜென்ட்கள் நியமிக்கிறதுல தொடங்கி, அவர்களுக்கான அந்தந்த பணிகளை அலோகேட் பண்றதுல தொடங்கி, ஐடி விங், அபிஷியலா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவு, இளைஞரணி, மாணவர் அணி, மற்ற ஏனைய அணிகள், தொழிற் பிரிவு, இந்த மாதிரி பல அணிகள் பிரிப்பதுல தொடங்கி பல்வேறு பணிகளை தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ந்து செய்யவிருக்கிறாங்க. ஆவலோட காத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. இது எல்லாமே செய்ய போறது மிகப்பெரிய இளைஞர் படை. மெரினா போராட்டத்துல சாயந்தரம் 6 மணிக்கு கரண்ட் கட் ஆன உடனே பிளாஷ் லைட்டை தூக்கி காட்டி பிளாஷ் லைட் மாப வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் புல்லரிக்கிறது செஞ்ச அதே இளைஞர். அரசியல் இனி இதே போல் என்றும் தொடரப்போவது இல்லை. மொத்தத்தையும் மாத்துறதுக்கான புதிய சக்தி விரைவில் வரவிருக்கிறது. மக்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷமா பண்ண அரசியலை தான் இவங்களும் திருப்பி பண்ண போறாங்களா, இல்ல இவங்களோட ஒவ்வொரு செயலிலும் அசைவிலும் நகர்விலும் புதுவையும் மக்களுக்கான சேவையும் இருக்க போகிறதா அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னொரு அறிவிப்பும் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா மக்களை போய் சந்திக்கவிருக்கிறார். அவர் சந்திக்க போற மக்களிடம் குறைகளை கேட்டறியவிருக்கிறார். அந்த குறைகளை எல்லாம் பொதுவெளியில் பேசவும் இருக்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பனையூர்ல இருக்கிறார்ல, போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. இல்லத்தில் தளபதி அப்படின்னு நக்கல் பண்றீங்க. தமிழ்நாட்டின் அனைத்து உள்ளங்களிலும் தளபதி அப்படிங்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டின் அத்தனை இல்லங்களிலும் அவர் இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் உள்ளங்களிலும் தளபதி அரசியல் தலைவராக இடம்பெற போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஏற்கனவே பல பேர் அவரை கொண்டாட ஆரம்பித்து விட்டார். இனி மக்கள் சந்திப்பு நடந்த பிறகு அவரை பற்றி சந்தேகங்கள்ல இருக்கவங்க, விமர்சனம் வைத்தவங்க கூட மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்க போகுது. தமிழ்நாடெங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்களை சந்திக்கவிருக்கிறார். இவர் தெருவில் இறங்கி மக்களோடு மக்களாய் பேசி சிரித்து நடந்து மக்களை சந்திக்க போற அந்த நிகழ்வுகள் எல்லாமே புதுமையாகவும் மக்கள் விரும்பக்கூடியதாகவும் மாற்றத்தின் முதல் முகவரியாகவும் இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்புல நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன? இந்த விஷயங்கள்லாம் தமிழக வெற்றி கழகம் செஞ்சா மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கும். உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாள்.